ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஹாரரும் லவ்வும் கலந்த ஹை ஸ்கூல் டிராமா தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு பொண்ணு போன் பேசிக்கிட்டே ஸ்கூலுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருப்பா. சுத்தி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அந்நேரம் திடீர்னு அவளுக்கு மியூசிக் ரூம்ல இருந்து யாரோ பியானோ வாசிக்கிற சத்தம் கேட்கும். இந்நேரம் யாருடா மியூசிக் வாசிக்கிறது அப்படின்ட்டு அங்க மெதுவா போய் பார்த்தா அந்த இடத்துல பியானோ மட்டும்தான் இருக்கும், யாருமே இருக்கிற மாதிரி இருக்காது. சரின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே பின்னாடி திரும்பினா அங்க இருக்கிற கண்ணாடியில யாரோ உட்காந்து பியானோ வாசிக்கிற மாதிரியே தெரியும். அப்புறம் தான் அந்த பொண்ணு நல்லா நோட் பண்ணுவா, அங்க இருக்கிறது மனுஷியே கிடையாது, பேய் அப்படின்ட்டு. இது தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு அப்படியே அலற. அப்படியே ஒரு கட்டு. இப்போ திடீர்னு 3 பசங்க கத்துற மாதிரி காட்டுவாங்க. என்னன்னா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே இந்த ஸ்கூல்ல பேசப்படுற விஷயம் போல. அத பத்தி தான் இந்த 3 பசங்களும் டிஸ்கஸ் பண்ணி கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஏற்கனவே பயந்து போயிருக்கிற இந்த பசங்களை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இப்போ ஒரு பொண்ணு வந்து அப்படியே கத்துவா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின் ஹாரி. அவ அப்படியே, டே இன்னும் பாடா அந்த ரூமர் கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சும்மா யாரோ கிளப்பி விட்டது, அதுக்கு போய் இவ்வளவு பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த ஃபன்னா எடுத்து பேசுவா. ஆனா அப்போ இவங்க கிளாஸ்ல இருக்கிற ஜும்மின்ங்கிற ஒரு பையன் நம்ம ஹீரோயின் அப்படி பாத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே கிளாஸ்க்குள்ள என்டர் ஆக போவானா. ஆனா அண்ணாரும் திடீர்னு யாரோ அவன் கையை பிடிச்ச மாதிரி இருக்கும். யாருன்னு சொல்லி அவன் மெதுவா அவனோட கையை பார்த்தா அது பார்க்க மனுஷன் கை மாதிரியே இருக்காது. இதனால அந்த ஜும்மின் ரொம்ப பயந்து போவான். அதுக்கடுத்து இப்ப கிளாஸ்ல தான் காட்டுவாங்க, நெக்ஸ்ட் வீக் ஒரு பிரசன்டேஷன் இருக்கு, அது ஒரு குரூப் பிரசன்டேஷன், அதனால எல்லாரும் குரூப்பா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டாஃப் சொல்லுவாங்களா. சோ உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸா ஒவ்வொரு குரூப்பா கிரியேட் பண்ணிக்குவாங்க. அப்ப நம்ம ஹீரோனோட குரூப்ல இருக்கிறது அவளோட ஃப்ரெண்ட் ஜியூன், அப்புறம் ஒரு பையன் ஊ. இவங்க 3 பேர் தான் குரூப் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த ஊங்கிற பையனா அவன் சீரியஸா ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இன்னைக்கு ஈவினிங் எங்க போய் கேம் விளையாடலாம், எந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் பாப்பா அவங்க கிளாஸ்ல எல்லாருமே குரூப் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அந்த ஜும்மின் மட்டும் தனியா உட்கார்ந்திருப்பான். இதை இவ ஒரு மாதிரி வியர்டா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே அந்த இடத்துக்கு ஸ்டாஃப் வந்து, என்ன நீ மட்டும் குரூப் ஃபார்ம் பண்ணாம இருக்க, நான் வேணா ஏதாண்ட ஒரு குரூப்ல சேர்த்து விடவா அப்படின்ட்டு கேட்பாரு. ஆனா அதுக்குமே அந்த ஜும்மின் இல்ல வேண்டாம், நானாவே தனியா பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். பட் இருந்தாலும் அந்த ஸ்டாஃப் இல்ல நீ யார் கூடயான் பேர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஏதாண்ட ஒரு குரூப் இந்த ஜும்மினை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் சொல்லுவாரு. ஆனா இதை கேட்டோன்னு எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்களே தவிர்த்து யாருமே அந்த ஜும்மினை சேர்த்துக்க மாட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோன் அப்படியே குழம்பி போய் ஏன் யாரும் அவனை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஊ கிட்ட கேட்டா அப்பதான் அவன் சொல்லுவான், உனக்கு அந்த ஜும்மினை பத்தி தெரியாதா, அவனுக்கு ஒரு சாபம் இருக்கு, அவன் யார் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனான்னு வச்சுக்கோமே அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் யார் யார் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறானோ அவங்கள இந்த ஸ்கூல்ல இருக்கிற பேய் போட்டு தாக்க ஆரம்பிக்கும். நாங்க கூட ஃபர்ஸ்ட் அது ரூமர் தான் நினைச்சோம், ஆனா அது ரூமர் மாதிரி தெரியல, அது உண்மைதான் போல, அதனாலதான் அவன் கூட யாரும் சேர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஊ சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இந்த விஷயம் எதையுமே நம்ப மாட்டா. அவளுக்கு அந்த ஜும்மினை பார்க்க பாவமா இருக்கும், அவன் மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கானே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணவ இப்ப அப்படியே நாங்க அவனை எங்க குரூப்ல சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. இதை கேட்டோன்னு இந்த ஊக்கா செமையா அள்ளு கிளம்பிரும். ஐயோ இவனை மட்டும் நம்ம குரூப்ல சேர்த்து நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி பயப்படுவான். இதை புரிஞ்சுட்டு அந்த ஜும்மினும் இப்ப பிரியாண்ட அந்த ஊவை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கேம் விளையாடணும் அப்படிலாம் பேசிருப்பான்ல, அதுக்கேத்தாப்லி இவனும் கேம் பத்தி நிறைய பேச ஆரம்பிப்பான். இதனால அந்த ஊக்கு அப்படியே ஜும்மினை எடுத்த உடனே பிடிச்சிரும். அதனால இப்ப எல்லாருமே அந்த ஜும்மினை இவங்க கேங்ல ஒரு ஆளா சேர்த்துக்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு ஈவினிங் எல்லாருமே அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போவாங்களா. அதுக்கடுத்து இந்த 2 கேர்ள்ஸும் சரி நாங்க அப்படியே எங்க ஹாஸ்டலுக்கு போறோம் அப்படின்னு கிளம்புறப்ப அந்த ஜும்மின் நம்ம ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா இப்ப ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் டின் எடுத்து கொடுப்பான். ஆனா அதை வாங்கின நம்ம ஹீரோயின், என்னது இது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கே, இவ்வளவு நேரம் இதை பேக்ல தான் வச்சிருந்தான், அப்படி இருந்து எப்படி ஜில்லுன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. பட் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்கு எதுக்கு இவ்வளவு யோசித்துக்கிட்டு அப்படின்ட்டு அப்பதைக்கு அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்க மாட்டா. அதுக்கடுத்து இப்ப ஹாஸ்டலுக்குலாம் வந்தக்கடுத்து நைட் டைம் ரொம்ப குப்பை ரூம்ல சேர்ந்துருமா, சரி இத போய் வெளியே போட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளியே வருவா. ஆனா அங்க பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, ஃபுல் இருட்டா இருக்கும். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். இதனால அவ லைட்டா பயப்படுவாளா. இப்போ இதே பயத்தோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போனா அந்த இடத்துல திடீர்னு ஒரு உருவம் இருக்கும். இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் செமையா பயந்துருவா. அப்புறம் தான் அங்க நிக்கிறது ஒரு பையன் அப்படிங்கறது நம்ம ஹீரோனுக்கு தெரியும். அதுவும் அந்த பையன் கரெக்டா நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி தான் கூப்பிடுவான். இதனால அவ இன்னும் குழம்பி போயிருவா, யார் இவன் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பக்கத்துல நின்னுக்கிட்டு கரெக்டா என் பேரை சொல்றானே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. பட் இருந்தாலும் அவனை பார்க்கவே கொஞ்சம் வியர்டா இருக்குமா, அதனால என் பக்கத்துல வராத அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருந்த டஸ்ட்பின் கவரை தூக்கி போட்டுருவா. ஆனா அது போய் ஸ்ட்ரைட்டா அவன் மேல படாம நடுவுலயே ஏதோ ஷீல்டு மாதிரி ஒரு பவர்ல பட்டு கீழே விழுகிற மாதிரி ஆகும். இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவுல ஷீல்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பையன் திடீர்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோனுக்கு இதனால ரொம்ப குழப்பமாயிரும், யார் அவன், எங்களுக்கு நடுவுல எப்படி இந்த ஷீல்டு வந்துச்சு அப்படிங்கறத பத்தியே அடுத்த நாள் வரைக்கும் யோசித்துக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஜும்மின் கரெக்டா வந்து, நீ ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்க, இதை பத்தி யோசித்துக்கிட்டு வேற இருக்க, இந்த அந்த சாக்லேட் சாப்பிடு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்ட்டு சாக்லேட் கொடுப்பானா. இதை அந்த ஃப்ரெண்டு பாத்துருவான். அவன் இப்ப ஜும்மினையும் நம்ம ஹீரோயினையும் கலாய்ப்பான், என்ன நடக்குது இங்க, நேத்து கூல் ட்ரிங்க்ஸ் இன்னைக்கு சாக்லேட்டா, சரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப கரெக்டா இவங்க கிளாஸ்மேட் ஒரு பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து,
வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாஸ்கெட் பால் வேணும், போய் எடுத்துட்டு வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். சரின்ட்டு நம்ம ஹீரோயின் போலான்னு பாக்குறதுக்குள்ள அந்த ஜிம்மின் இப்ப அப்படியே நீ டயர்டா இருக்க, நீ உட்காரு, நான் போறேன் அப்படின்ட்டு வேமா முன்னாடி போயிருவான். நம்ம ஹீரோனும் இரு நானும் வரேன் அப்படின்ட்டு அவளும் இப்ப அப்படியே ஜிம்மினை ஃபாலோ பண்ணிட்டே போவாளா. ஆனா இப்ப அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா இவ்வளவு நேரம் இவளுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த அந்த ஜிம்மின் காணா போயிருப்பான். சரி வேற ஏதாவது ரூம்குள்ள போயிருப்பானா இருக்கும் அப்படின்ட்டு அவ பால் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறப்ப இவளை சுத்தி அமானுஷமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுவா. ஆனா அவ கிளம்புன கருத்து தான் தெரியும் ஜிம்மினும் அதே ரூம்ல தான் இருப்பான். ஆனா அந்த ரூம்ல ஒரு ஓரமா பயந்துட்டு உட்கார்ந்துருப்பான். என்னன்னு பார்த்தா அவனோட வாய வெள்ளையா ஒரு கை வந்து அப்படியே கவர் பண்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆனா இந்த விஷயத்த பத்தி தெரியாத நம்ம ஹீரோயின் இப்ப பால் எடுத்து கொடுத்துட்டு என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் ஜிம்மின் எங்க இருக்கானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இப்ப கிளாஸ் ரூமுக்கு வருவாங்களா. ஆனா அங்க பார்த்தா இவங்க கிளாஸுக்கு முன்னாடி ஒரே கூட்டமா இருக்கும். என்னன்னு இப்ப உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஜியான் பொண்ணு அப்புறம் இவங்க 3 பேர் டெஸ்க்லயும் ஒரு எக்ஸ் மார்க் போட்டு இருக்கும். இதத்தான் எல்லாரும் பயத்தோட அப்படியே பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்தனையும் அந்த ஊலாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவான். போச்சு நம்ம பேசின ரூமர் வந்து பொய் கிடையாது, உண்மைதான் போல. இந்த ஜிம்மின் கூட யார் யாரெல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்களோ அவங்களை இப்படிதான் ஏதாவது ஒரு விஷயம் ஹாண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்ப ஆரம்பிச்சிருவான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த ஜிம்மினும் அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா அவனுமே கொஞ்சம் பயந்தாப்புலதான் இருப்பான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவன் ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருந்த மாதிரி நம்மளுக்கு காமிச்சாங்க. இப்ப அதே பயத்தோட இங்க வந்தா இங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும். இது பத்தாதுன்ட்டு அங்க சுத்தி இருந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே இப்ப ஜிம்மினை தான் குறை சொல்லுவாங்க. இவன் இந்த கிளாஸ்ல இருக்கிற வரைக்கும் ஏதாண்டு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும், பேசாம இவன் இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம வெளியே போக சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு அப்படியே கடுப்பாகி இந்த ஸ்கூல்ல பேயும் கிடையாது ஒன்னும் கிடையாது, இதெல்லாம் கண்டிப்பா ஏதாண்டு ஒரு ஸ்டூடெண்டோட வேலையா தான் இருக்கும், இதை பெருசாக்காம இங்கே முடிக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவ கத்தி விட்டுருவா. அதுக்கடுத்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இதெல்லாம் நினைச்சு நீங்க பயப்படாதீங்க, ஜஸ்ட் எரேஸ் பண்ணா இதெல்லாம் போயிரும், ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண பிராங்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அதை எரேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அன்னாரும் கரெக்டா நம்ம ஹீரோயின் கிட்ட செத்து போன ஒரு புறா வந்து அப்படியே விழுகும். இத பார்த்த உடனே அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப பயந்து போயிருவாங்க. அதுவும் அந்த ஜியூன் பொண்ணுலாம் இப்ப அப்படியே கிட்ட தனியா டிஸ்கஸ் பண்ணுவா. நம்ம கிளாஸ் ரூம் பூட்டி இருந்துச்சு, அப்படி இருக்கிறப்ப எப்படி அந்த இடத்துக்கு ஒரு செத்து போன புறா வந்து விழுகும், எனக்கு எதுவுமே சரியா படல, நம்ம ஃபர்ஸ்ட் இத பத்தி ஹாரி கிட்ட பேசி ஆகணும், அந்த ஜிம்மின் கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கடுத்து மறுபடியும் கிளாஸ் ரூம்ல தான் காட்டுவாங்க. இந்த வீக் வந்து கிளீனிங் வீக் போல. சோ இவங்க கிளாஸ்ல இருந்து 2 பேர் போய் ஆர்ட்ஸ் ரூம் கிளீன் பண்ணணும். அதுக்கு அந்த ஸ்டாஃப் அரேஞ்ச் பண்ற ஆளு நம்ம ஜிம்மினும் இன்னொரு ஒரு பொண்ணும். அந்த பொண்ணு ஜிம்மின் கூட தான் நம்ம கிளீன் பண்ண போறோம்னு தெரிஞ்ச உடனே எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த வீக் என்னால பண்ண முடியாது அப்படின்ட்டு பயந்துகிட்டு பின் வாங்கிருவா. ஆனா மொத்த ரூமையும் இவனால மட்டும் எப்படி கிளீன் பண்ண முடியும். அதனால நம்ம ஹீரோன் அப்படியே டக்குன்ட்டு அந்த பொண்ணு பண்ணலன்னா என்ன, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அவளா முன்னாடி வந்து சொல்லுவா. இவன் இந்த மாதிரி ஜிம்மினுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கிற விஷயம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதனால இப்ப அப்படியே அந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவன் நம்ம ஹீரோன் கிட்ட உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா, மித்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி என் கூட சேர்ந்தாவே சாபம் வந்து ஒட்டிக்கும்னு சொல்றாங்களே, உனக்கும் மித்தவங்கள மாதிரி என்ன பார்த்து பயமா இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட இருந்து தள்ளியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா நம்ம ஹீரோன் அப்படியே கேஷுவலா நான் இந்த பேய்ங்கிற விஷயத்துல நம்பவே மாட்டேன், அதனால நீ மித்தவங்க சொல்றத பத்திலாம் யோசிக்காத, நான் எப்பயும் உன் கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுவா. இது வந்து அந்த ஜிம்மினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். ஆனா அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தெரியாதனமா 2 பேரும் ஒரே பொருள் மேல கை வச்சிருவாங்க. அந்நேரம் இவங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்த மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஃபீல் வந்தனையும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப வெக்க வந்துரும். அவ அப்படியே டக்குன்ட்டு இதுல ரொம்ப குப்பையா இருக்கு, நான் வெளியே போய் கொட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வேமா அங்க இருந்து ஓடிடுவா. ஆனா அவ அங்க இருந்து போன அடுத்த செகண்ட்லயே இந்த ரூம்குள்ள ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இந்த ஜிம்மினுக்கு ஃபீல் ஆகும். அவன் அப்படியே பயந்துகிட்டே ஒரு ஓரமா பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேய் நிக்கும். இதனால அவனும் அப்படியே பயந்துகிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துருவான். அதுக்கடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சனால 2 பேரும் ஒன்னா வெளியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஜிம்மின் என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாரும் பேசிக்கிற மாதிரி எனக்கு ஒரு சாபம் இருந்து என்ன பேய் சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, என்னை விட்டு போயிருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா இவன் இப்படி பேய் அப்படி இப்படின்னு பேசின உடனே நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு வர விஷயம் எல்லாமே நேத்து நைட் அவ ஒரு உருவத்தை பாத்திருப்பாள், அந்த உருவத்தை பத்தி தான் யோசிப்பா. ஒருவேளை அது பேயா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் அவ அப்படியே கடைசியா ஜிம்மின் கிட்ட பேயின்ல ஒரு விஷயம் உண்மையிலே இல்ல, நீ எதை பத்தி பெருசா குழம்பிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ இப்ப கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள போயிருவா. அதுக்கடுத்து அவளோட ஃப்ரெண்டு அந்த ஜியோன் கால் பண்ணி ஹே நீ ஜிம்மின் கூட தானே இருந்த, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நீ சேஃபா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி கேட்டுக்குவா. ஏன்னா அவ ஃப்ரெண்டுக்கு இன்னும் அந்த ஜிம்மினை பார்த்து லைட்டா ஒரு பயம்தான் போல. ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே போன்ல அவனை பார்த்து பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு பேசிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த ஃப்ளோர்ல இருந்த லைட் எல்லாமே ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஹீரோன் இப்ப அப்படியே பயந்துகிட்டே பின்னாடி திரும்பி பார்த்தா நேத்து பார்த்த அதே பையன். அவன் ட்ரெஸ் பண்ணிருக்கிற விதத்தை பார்த்தாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்ல இருப்பான்.
இருப்பான். இதனால நம்ம ஹீரோயின் பயந்து போய் அவன் கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவா, நீ என்ன கோஸ்டா? திடீர்னு வர திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிடுற. நான் ஒன்னும் கோஸ்ட் எல்லாம் கிடையாது, என் பேரு கேங். ஆக்சுவலி சொல்ல போனா உனக்கு என்ன நல்லாவே தெரியும், ஆனா அது உனக்கு இப்ப ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லுவான். நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருவா. என்னது, எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. ஆனா அப்ப அந்த கேங் அப்படியே, என்னால ரொம்ப நேரம் இங்க நின்னு பேச முடியாது, நாளைக்கு 10 மணிக்கு என்ன வெளியே பார்க்ல வந்து மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேமா அங்க இருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரே குழப்பமாயிரும், இவன் யாரு, திடீர்னு வரான் திடீர்னு காணா போயிடுறான், அது மட்டும் இல்லாம என்ன நல்லா தெரிஞ்ச மாதிரி வேற பேசுறானே, இவனை நம்பி நாளைக்கு இவனை நான் 10 மணிக்கு போய் பார்க்க போய் அதுக்கடுத்து எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா ஐயோ வம்பே வேண்டாம், பேசாம இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. பட் இருந்தாலும் அவனை மீட் பண்ணி அவன் என்னதான் சொல்ல வரான் அப்படின்ட்டு கேட்கணும்னு நம்ம ஹீரோனுக்கு ஆர்வமா இருக்கும். அதனால இத பத்தி யோசிச்சுக்கிட்டு அப்படியே டயர்ட்ல தூங்கிடுவாளா. ஆனா தூங்கின உடனே இவளுக்கு கனவுல வரது எல்லாமே இவளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊவும் ஜியுனும் இந்த கேங்கு கூட சேர்ந்து நின்னு இவளை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இவளுக்கு கனவு வரும். என்னடா இப்படி வித்தியாசமா கனவு வருதே அப்படின்ட்டு அவ இன்னும் குழம்பி போயிருவா. அதனால பேசாம நாளைக்கு போய் அவளை மீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிருவா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த கேங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே அவனை சுத்தி நிறைய கேண்டிலும் மந்திர ஸ்டிக்கர்ஸா ஒட்டி நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி ஏதோ மந்திரம் பண்ற மாதிரி தெரியும். அதுக்கு அடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இந்த கேங்க பாக்குறதுக்காக வேகமா கிளம்பி போவாளா. அப்போ ஆப்போசிட்ல அந்த ஜும்மின் நிறைய புக்ஸ் எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பான். இதுல பாவம் அவனால எல்லா புக்ஸையும் தூக்க முடியாம 1-2 கீழே வேற விழுந்துரும். ஆனா இத பார்த்துமே யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவன் பக்கத்துல போறதுக்கு கூட பயப்படுவாங்க. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதனால சரி இன்னும் அந்த கேங்க மீட் பண்றதுக்கு தான் டைம் இருக்கே, ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ற விதமா கொஞ்சம் புக்ஸ் அவ எடுத்துக்கிட்டு இப்ப 2 பேரும் சேர்ந்து லைப்ரரிக்கு வந்துருவாங்க. அப்புறம் அவன் கிட்ட எல்லா புக்ஸையும் கொடுத்துட்டு சரி நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து 2 அடிதான் எடுத்து வச்சிருப்பா. திடீர்னு அந்த ஜும்மின் கீழே விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா அவன் பிக்ஸ் வந்த மாதிரி கை கால அசைச்சுக்கிட்டு இருப்பான். அச்சச்சோ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு இவ பக்கத்துல போறதுக்குள்ள அந்த ஜும்மினை யாரோ பிடிச்சு இழுத்த மாதிரி இருக்கும். இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே வேமா பக்கத்துல போய் பார்த்தா அங்க ஒரு பேயோட கை அப்படியே அவன் கழுத்தை நெரிக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாப்பா. இதனால ஷாக்ல நம்ம ஹீரோயின் அப்படியே கத்த அடுத்த செகண்ட் அந்த கை மறைஞ்சு போயிரும். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட்ல இது இமேஜினேஷனா இல்ல உண்மையில அங்க எதுவும் கை இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இப்ப அந்த ஜும்மின் தரையில அப்படியே பிக்ஸ் வந்த மாதிரி ஷிவர் ஆகிட்டு இருப்பானா. அதனால வேமா அவன் அப்படியே கிளினிக் கூட்டு போயிருவா. அங்க போனா அந்த டாக்டர் அப்படியே அவனை செக் பண்ணிட்டு அது ஒண்ணும் இல்ல லைட்டா பேனிக் அட்டாக் தான் அப்படிம்பாங்க. ஆனா அவன் கழுத்துல நிறைய தழும்பு இருக்குமா. இத பார்த்து நம்ம ஹீரோயின் பேனிக் அட்டாக்னா இப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னு கேப்பா. அப்பதான் அந்த டாக்டர் சொல்லுவாங்க அவன் ஏதோ பார்த்து பயந்துருக்கான், அந்த பயத்துல அவனே அவன் கழுத்தை நெரிச்சுக்கிட்டான், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க. சோ இதனால நம்ம ஹீரோயினும் ஓகே இவனோட கையை பார்த்து தான் நம்ம தப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவளோட மைண்ட கிளியர் பண்ணிடுவா. அதுக்கடுத்து இப்ப அந்த கேங்க பாக்குறதுக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்க்குக்கு போவாளா. ஆனா அங்க பார்த்தா அந்த கேங் இருக்க மாட்டான். ஐயோ போச்சு 10 மணி தாண்டிட்டோம், அதனால அவன் இங்க இருந்து போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவன் அப்படியே கேஷுவலா நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து என்ன தேடி ரொம்ப ஓடி வந்துட்ட போல, முடியெல்லாம் களைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் கரெக்ட் பண்ணி விடுவான். இவனை இப்பதான் நம்ம ஹீரோயின் பக்கத்துல வச்சே பாத்திருப்பா. அவ அப்படியே சே இவன் ரொம்ப அழகாத்தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவளையே மறந்து அவனை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அப்படியே அந்த கேங்கு கவலைப்படாத, இன்னைக்கு நான் திடீர்னு எல்லாம் மறைஞ்சு போயிட மாட்டேன், இந்த இடம் எனக்கு சேஃப் தான், அதனால நான் இந்த இடத்துல ரொம்ப நேரம் உன்கிட்ட உட்காந்து பேசலாம் அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். அப்பனா இவனால நம்ம ஸ்கூல்ல ரொம்ப நேரம் இருக்க முடியாதோ, அதனாலதான் திடீர்னு காணா போயிடுறானா, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ ஏற்கனவே இவ்வளவு குழப்பத்துல இருக்கிற நம்ம ஹீரோயினை இன்னும் குழப்பற மாதிரி இவன் ஒரு போட்டோவை காட்டுவான். அதுல பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த கேங்கும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. இதை கொடுத்துட்டு அப்படியே அந்த கேங் கவலைப்படாது, இனிமேல் உன்னோட மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உன்கிட்ட திரும்பி வந்துரும் அப்படின்பா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியாது, இவனை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்ல, ஆனா எப்படி இவன் கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம், இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி குழம்புவா. ஆனா அதுக்கு அந்த கேங் அப்படியே நீ கவலைப்படாத, போக போக எல்லாமே உனக்கு தன்னால தெரிய வரும், அது மட்டும் இல்லாம முக்கியமா உங்க ஸ்கூல்ல தான் ஒரு சீக்ரெட் மறைஞ்சிருக்கு அப்படின்பா. சொன்ன உடனே நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வர விஷயம் கடைசியா அந்த ஜும்மினை ஏதோ ஒரு பேய் கழுத்து நெரிக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாத்திருப்பா. ஒருவேளை நம்ம ஸ்கூல்ல உண்மையிலேயே பேய் இருக்கோ, அதைத்தான் சொல்ல வரானோ அப்படிங்கிற மாதிரி அவ யோசிப்பா. பட் இருந்தாலும் இந்த கேங்கு யார் என்னன்னே தெரியல, இவன் சொல்றத ஃபுல்லாவும் நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி குழம்பிக்கிட்டே நம்ம ஹீரோயின் திரும்பி ஸ்கூலுக்குள்ள நடந்து வருவாளா. அப்ப திடீர்னு லைப்ரரியில இருந்து யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோயின் வேகமா அங்க போய் பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு ஜியூன் அங்க பயந்தாப்புல உட்காந்துருப்பா. என்னாச்சு எதுக்கு கத்துன அப்படின்னு கேட்டா அவ அப்படியே ஆப்போசிட் சைட்ல கையை காட்டுவா.
அங்க பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே திரும்பி பேய் மாதிரி நிக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு பக்கத்துல போய் நீங்க யாரு அப்படின்னு தான் கேப்பா. இப்ப அந்த பொண்ணு ஃபுல்லா திரும்பின உடனே தான் தெரியும் அது பொண்ணே இல்ல, ஒரு பேயு. அவ்வளவுதான். இப்ப பேய பார்த்து அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அலறி அடிச்சுட்டு லைப்ரரியில இருந்து ஓடிடலான்னு பாப்பாங்க. ஆனா திடீர்னு எல்லா கதவும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இதுல அந்த பேய் வேற கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை நெருங்கிட்டே வரும். இதனால அந்த ரெண்டு பொண்ணுங்களும் எங்க போய் ஒளியறதுன்னு தெரியாம அப்படியே லைப்ரரியில ஒரு மூலையில போய் ஒளிஞ்சுக்குவாங்க. பட் இருந்தாலும் அந்த பேய் எப்படியே அவங்களை கண்டுபிடிச்சு திரும்பி அப்படியே கொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வரும். இதனால அப்படியே பயத்துல அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கத்த, திடீர்னு பார்த்தா அந்த பேய் மாயமா மறைஞ்சிரும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அந்த பேய் எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப அந்த லைப்ரரி கதவை ஜும்மின் வந்து திறந்து விட்டுருவான். அவன் இந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்தோன்னே புரிஞ்சுக்குவான் ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் ஜுமின் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லைப்ரரியை விட்டு சீக்கிரம் போலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புவாங்களா. அப்ப அந்த ஜியூன் பொண்ணு அவ பேக் எடுக்கலான்னு உள்ள போவா. அப்ப அவ பேக் பக்கத்துலயே வேற ஏதோ ஒரு புக் இருக்கிற மாதிரி தெரியும். அவசரத்துல அதையும் சேர்த்து இப்ப உள்ள எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா இவங்க மூணு பேர் அங்க இருந்து கிளம்பின உடனே அந்த கேங் இப்ப அப்படியே பதறி அடிச்சுட்டு அந்த லைப்ரரிக்குள்ள வருவான். வந்தவன் அப்படியே சுத்தி முத்தி பார்த்து கரெக்டா அந்த பேய் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிருவான். பட் இவனுக்கும் அந்த பேய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு காட்ட மாட்டாங்க. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஜியூன் பொண்ணு அவ பேக்ல எக்ஸ்ட்ரா ஒரு புக் இருக்கிறத நோட் பண்ணுவா. இது நேத்து லைப்ரரியில இருந்து எடுத்த புக்காச்சே, இது யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது 12th கிரேட் படிக்கிற பார்க்குங்கிற ஒரு பொண்ணோட தான் இருக்கும். சோ இப்ப இந்த புக்கை எடுத்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்களா. இப்போ கிளாஸ் ரூம்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் நேத்து நடந்த சம்பவத்தினால ஒழுங்காவே தூங்கிருக்க மாட்டா போல. அதனால இப்ப கிளாஸ் நடக்கிறப்ப அப்படியே தூங்கி தூங்கி விழுவா. அதுவும் அவ கண்ணெல்லாம் பார்த்தா ஏதோ உடம்பு சரியில்லாதவங்க மாதிரியே தான் இருக்கும். அதனால அந்த ஸ்டாஃபும் உனக்கு ஏதோ முடியலன்னு நினைக்கிறேன், நீ வேணா கிளினிக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சு விட்டுருவாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கிளினிக்ல போய் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவா. ஆனா அப்ப திடீர்னு அவ முடிய யாரோ கோதி விடுற மாதிரி இருக்கும். யாருன்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா அந்த கேங் உட்காந்துருப்பான். அவன் அப்படியே நான் இங்க மெயினா வந்ததுக்கு காரணமே இதை உன்கிட்ட கொடுக்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனோட கையில ஒரு பிரேஸ்லெட் ஒண்ணு கட்டி விடுவான். இதை எதுக்கு எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டா, இதை உன்னை கெட்ட சக்திட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், இதை எப்பயுமே தொலைச்சிடாத, உன் கையிலே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படியே பைத்தியம் பிடிக்கிறாப்புலதான் இருக்கும். பட் இருந்தாலும் இவன் நல்லதுக்கு தான் சொல்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த ஜியூன் பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ இப்ப 12th கிரேட் சைடு போய் இங்க பார்க்குன்னு எதுவும் பொண்ணு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் நல்லா யோசிச்சுட்டு எங்க கிளாஸ்ல பார்க்குன்னு யாருமே இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. சோ இதுலயே அந்த ஜியூன் பொண்ணுக்கு ஒரு டவுட் வந்துரும், நேத்து பார்த்த பேய்க்கும் இந்த புக்குக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு. சோ அந்த பேய் யாரு, எதுக்கு அது நம்ம ஜும்மினையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு பயன்படுத்துது, பிளஸ் இந்த கேங் உண்மையிலே நல்லவனா கெட்டவனா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே गाइस, நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.